மாவட்டம் உசிலம்பட்டி வட்டம் திம்மணத்தம் ஊராட்சிக்கு உட்பட்ட அந்த ஊரில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டு காலமாக இருக்கிற ஆதிதிராவிட மக்கள் பயன்படுத்தி வந்த சுடுகாடு. அந்த சுடுகாடு இன்னைக்கு கோர்ட் உத்தரவின் மூலமாக இன்னைக்கு இருக்கிற வருவாய்த்துறையும் ஆர்டிஓவும் அந்த கோர்ட் உத்தரவை உடனடியாக அமுல்படுத்தி அந்த சுடுகாடை அப்புறப்படுத்தணும் அப்படின்ற உத்தரவு என்பது வந்திருக்கு. அப்படின்ற அடிப்படையில இந்த ஊர் மக்கள் வந்து இன்னைக்கு வந்து எங்களுக்கு தேவையான இந்த சுடுகாடு என்பது தேவை அப்படின்றத சொல்லி இன்னைக்கு ஆர்டிஓவை சந்திக்க வந்தோம். இன்னைக்கு நேரடியாக ஆர்டிஓ அவர்களை உசிலம்பட்டி ஆர்டிஓ அவர்களை சந்திச்சது அடிப்படையில வந்து அவர் கோர்ட் உத்தரவு என்பது இருக்கு. கோர்ட் உத்தரவு வந்து ஒரு தனிநபர் தொடுத்த வழக்கின் மூலமாக அங்க இருக்கிற ஆக்கிரமிப்புகளை அகற்றணும் அப்படின்ற உத்தரவு போட்டிருக்காங்க. அந்த உத்தரவின் அடிப்படையில அந்த ஆக்கிரமிப்பு அகற்றுவோம் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. அப்போ வந்து இங்க இருக்கிற மக்கள் சார்பாகவும் தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி சார்பாகவும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாகவும் ஊர் மக்கள் வந்து வந்திருந்தாங்க. அந்த அடிப்படையில ஊர்ல இருக்கிற பெரியவர்களும் வந்திருந்தாங்க. ஆர்டிஓ கிட்ட கேட்டோம், ஆதிதிராவிட மக்களுக்கு சொந்தமா வந்து சுடுகாடே இல்லைன்னா அரசாங்கம் வாங்கி கொடுக்கணும். ஆனா அரசாங்க புறம்போக்குல இருக்கிற சுடுகாடை கோர்ட்டு உத்தரவு என்ற அடிப்படையில எடுப்பதை நாங்க வந்து ஒரு நாள் ஏத்துக்கிற முடியாது. எப்படி சார் நீங்க இதை எடுக்கிறீங்கன்னு கேட்டோம். கோர்ட்டு உத்தரவை மதிக்கணும், ஆகையினால கோர்ட்டு வந்து அந்த ஆக்கிரமிப்பை எடுக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில நாங்க எடுக்கிறோம். ஆனா கால அவகாசம் என்பது இல்லை, ஆனா கட்டாயம் எடுப்போம் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. இங்க இருக்கிற மக்கள் சொல்லியிருக்கிறாங்க, கிட்டத்தட்ட வந்து 50-60 வருஷமா எனக்கு வயசு வந்திருக்குது. இந்த காலத்துல இருந்து எங்க அப்பா தாத்தா காலத்துல இருந்து நாங்க இந்த ஊர்ல தான் அடக்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆகையினால எங்களுக்கு இந்த சுடுகாடு தான் வேணும், வேற இடமே எங்களுக்கு இல்லை. அது வந்து சுற்றி இருக்கிறது வந்து கண்மாய் புறம்போக்குல தான் வந்து அந்த நாங்க சுடுகாடு என்பது இருக்கு. இந்த பக்கமும் ஒரு தனிநபரோட பட்டா லேண்டு. எங்களுக்கு வந்து இதுல வந்து பாதை வந்து இருக்கு. ஒரு தனிநபரனுடைய ஒரு வலியுறுத்தலோட இன்னைக்கு கோர்ட் உத்தரவு என்பது வந்திருக்கு. இதை வந்து பயன்படுத்தி இங்க இருக்கிற அரசு அதிகாரிகள் வந்து அந்த ஆக்கிரமிப்பு எடுக்கிறத வந்து நாங்க ஏத்துக்கிற முடியாது. எங்களுக்கு உடனடியாக அந்த சுடுகாடு என்பது வேணும். அதுக்கு சட்ட ரீதியான போராட்டத்தை நாங்க நடத்துவோம். அரசாங்கம் வந்து எங்க சுடுகாடை எங்களுக்கு மீட்டு எடுக்கும் வரை எங்க போராட்டம் என்பது தொடரும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணியும் அந்த பட்டியலில் நம்ம ஆதிதிராவிட மக்களுக்கான அந்த சுடுகாடு என்பது கிடைக்கும் வரை அந்த சட்ட ரீதியான போராட்டத்தை வந்து நடத்தும், அவங்களுக்கான வழிகாட்டுதலை வந்து செய்வோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறோம். இன்னைக்கு வந்து ஆர்டிஓ சந்திச்சதுலையும் அவர்கிட்ட வலியுறுத்தி சொன்னது என்னன்னா, பட்டியலின மக்களுக்கான யார் பாதிக்கப்பட்டிருந்தாலும் ஒரே சொன்ன வார்த்தை என்னன்னா, இன்னைக்கு ஆதிதிராவிட மக்களுக்கான பாதிப்பு என்பது இருக்கக்கூடாது, அவங்களுடைய ஆக்கிரமிப்பு வந்து நான் எடுக்க மாட்டேன், ஆனா கோர்ட் உத்தரவு என்பது இருக்கு, அதை அமுல்படுத்த வேண்டிய நிலையில நான் இருக்கிறேன், அதுக்கான கால அவகாசம் என்பது கொஞ்சம் வந்து இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில நாங்க சட்ட ரீதியான போராட்டத்துக்கு செல்லலாம் அப்படின்றத இருக்கிறோம். சுடுகாடு எங்களுக்கு நிரந்தரமான சுடுகாடு அங்கதான் வேணும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. அரசாங்கமே கட்டி கொடுத்து 25 வருஷத்துக்கு முன்னாடி எரியூட்டு மேடை வந்து கட்டி கொடுத்துருக்கு. அரசாங்கத்துலதான் அங்க இருக்கிற ஊராட்சி இதுலதான் வந்து கட்டி கொடுத்துருக்காங்க. அரசு கட்டி கொடுத்ததுதான். காமன் சவரும் கட்டி கொடுத்துருக்கு. அது அரசு செஞ்சு கொடுத்ததுதான். அந்த எரியூட்டு மேடை கட்டி கொடுத்தது, தார் ரோடு போட்டு வச்சிருக்காங்க. சட்ட ரீதியான போராட்டத்துக்கு செல்லலாம் அப்படின்றத இருக்கிறாங்க. பேசிட்டு நீங்க அது பிறகு ஒரு பப்ளிக் கேட்டு வரணும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்க ஃபார்வர்ட் பண்ணுறோம்ல உங்களை கிளியர் கேட்கவும் அவங்க மறுத்தாரு நான் சார் வெயிட் பண்ணிருக்காங்க. கொஞ்சம் இப்படி எல்லாத்தையும் அமைதியாக இருக்காங்க. நீங்க பேசிட்டு எல்லாருமே தனிப்பட்ட நபர் மாற்று சமூகத்தை சேர்ந்தது. அவர் என்ன பண்றாருன்னா, அவர் இடம் வந்து இலாஸ்டிக், இது அவரோட லேண்டு, இது அவரோட லேண்டு, இது சொல்றாரு, இது கவர்மெண்ட் பார்த்து
அதுல வந்து ஆதிதிராவிட மக்களுக்கு இப்போ உண்மையிலேயே யாருக்கு இடையூறு பண்ணாலும் ஆதிதிராவிட மக்கள் பழங்குடி பட்டியல் பழங்குடி மக்களுக்கு வந்து அரசாங்கம் வந்து அப்படி இடமே இல்லைனாலும் அரசாங்கம் வந்து காசு கொடுத்து வாங்கி கொடுக்கணும் சரின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில நாம இப்ப போவோம். அரசாங்கத்துக்கான கோரிக்கைகளை நம்ம வந்து உடனடியாக மனுக்களை வந்து கொடுக்கறதுக்கான ஏற்பாடு